நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் ரவி அவர்கள் ஐயா வைகுண்டரை தவறாக சித்தரித்து வருகின்றார். அதற்கு காரணம், ஐயா வைகுண்டர் சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக இருந்தார் என்ற ஒரு போலி பரப்புரையை செய்தியாக வெளியிட்டு வருகின்றார். இதற்கு செருப்படி கொடுக்கும் விதமாக தான் இந்த பதிவு. காரணம், ஐயா வைகுண்டர் நேரடியாக மோடி போன்றவர்களை கலிநீசன் என்று அன்றைய காலத்திலேயே குறிப்பிட்டிருக்கின்றார். இதை அகில திரட்டில் பார்க்கலாம். ஐயா வைகுண்டர் வாழ்ந்த காலத்தில் திருவிதாங்கூர் அரசு என்று ஒரு அரசு இருந்தது. அது சனாதன தர்மத்தை, பிராமணியத்தை, பார்ப்பனியத்தை தூக்கி சுமந்த ஒரு அரசாக இருந்தது. ஏழை மக்களை, தாழ்ந்த சாதியினரை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்ந்தவன் மேலோன் என்று பாகுபாட்டின் அடிப்படையில் பிரித்து வைத்து அரசு நடத்தியது. உயர்ந்தவர்களுக்கு ஒரு நீதி, தாழ்ந்தவர்களுக்கு ஒரு நீதி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி. கோயிலில் நுழைய தடை, தெருக்களில் நடக்க தடை, செருப்பு அணிய தடை, இப்படி எண்ணற்ற தடைகள் இருந்தது. மோடி போன்றவர்களை இவர் அகில திரட்டின் பார்வையில், ஐயா வைகுண்டரின் பார்வையில் கலிநீசன் என்றே குறிப்பிட முடியும். காரணம், 18 சாதிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட வரிகளை அன்றைய ஆட்சியாளர்கள், திருவிதாங்கூர் அரசு, சனாதன ஆட்சி நடத்தி வந்த திருவிதாங்கூர் அரசு போட்டிருந்தது. இப்படி ஆட்சி நடத்திய திருவிதாங்கூர் அரசை கலிநீசன் அரசு என்று ஐயா வைகுண்டர் குறிப்பிட்டார். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட வரிகளை மோடி அரசு மக்கள் மீது திணித்து மக்களை சுரண்டி வருகின்றது, மக்களை கொடுமைப்படுத்தி வருகின்றது. எரிபொருளின் மீது வரி, கேஸ் பயன்படுத்துபவர்களுக்கு காற்றின் மீது வரி, செல்போன் பயன்படுத்தினால் வரி, அலைக்கற்றை பயன்படுத்தினால் வரி, ஒவ்வொரு பொருள் மீது அடுக்கடுக்கான வரி, உணவின் மீது வரி, உப்பின் மீது வரி, நீரின் மீது வரி, தண்ணீரின் மீது வரி, இப்படி ஏராளமான வரிகளை மக்கள் மீது திணித்து பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மோடி அரசு ஒரு கலிநீசன் அரசு என்று ஐயா வைகுண்டர் குறிப்பிட முடியும். இதை அகில திரட்டில், ஐயா வழி மக்களினுடைய அகில திரட்டில் பார்த்தால் இந்த வரிகளை பற்றியெல்லாம் சாடும் விதமாக ஐயா வைகுண்டர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவேதான் ஐயா வழியின் பார்வையில், அகில திரட்டின் பார்வையில் பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசை கலிநீசனுடைய அரசு என்றுதான் ஐயா வைகுண்டர் குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ள முடியும். இதை ஆளுநர் ரவி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் ரவி அவர்களே சனாதன தர்மத்திற்கு எதிராக முற்றுமுழுதாக எதிர்த்தவர் ஐயா வைகுண்டர். சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும், கருவறுக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஐயா வைகுண்டர். எனவேதான் அவர் கோயிலுக்குள் நுழைய முடியாது என்ற சட்டத்தை, அன்றைய விதியை எதிர்த்து தானே அதற்கான பதிகளை உருவாக்கினார். அந்த பதிகளின் அடிப்படையில் சாமி தோப்பு இன்றைக்கு இருக்கின்றது, எண்ணற்ற பதிகள் இருக்கின்றது, முட்டபதி, இப்படி எண்ணற்ற பதிகள் இருக்கின்றது. இங்கே கண்ணாடியை பார்த்து வேறு எவனும் கடவுள் அல்ல, சிவனும் கடவுள் அல்ல, எவனும் கடவுள் அல்ல, நீயே உனக்கான கடவுள், எனவே நீ உன்னை கண்ணாடியில் பார், அந்த கண்ணாடியில் நீயே தெரிந்து கொள்வாய், உனக்குள் கடவுள் இருக்கின்றது என்று கூறியவர் ஐயா வைகுண்டர். எனவே சனாதன தர்மத்தை, மனு தர்மத்தை முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஐயா வைகுண்டர். இது ஆளுநர்